இப்போ நீங்கள் உங்களுக்கு ரேப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஆபத்து மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷனில் அவங்க கொடுக்குற காசு அது சொல்லி சொல்லி காட்டுவார். நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்கோம், ஆனால் அந்த ஃப்ரீ பஸ் நிற்குதான்னு கேட்டால் நிற்கவே நிற்கிறதே கிடையாது. மாற்றுத்திறனாளி முதியோர் ஈஸியா ஏறுவதற்கு தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள். பொங்கல் காசு கொடுக்கணும்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் போடுறது. அரிசி நல்லா இல்லை, சக்கரை நல்லா இல்லை. அப்போ புரியல எனக்கு. அப்போ மிடில் கிளாஸ் இருக்கவங்க என்னதான் பண்ணுவாங்க? வறுமை இல்லாத பட்டினி சாவு, அப்படிப்பட்ட மாநிலம்னு தமிழ்நாடு இன்றைக்கு பேர் வாங்கி இருக்கு. கேவலம் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ற பொண்ணு கிட்ட போய் காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எங்க போறது? அதே மாதிரி இந்த தடவை கண்டிப்பா நடக்காது. இந்த தடவை விஜயனா வருவாரு, சோ சேஞ்ச் பண்ணுவாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எவ்வளவு பெரிய ஒரு சிபிஐ மூவி பார்த்து வந்து அவர் அதை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய ஆக்டிங். ஒரு மணிக்கு வெளில போக சேஃபா இருக்கணும், ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போகணும், ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரியா சொல்றீங்க தவிர எதுவுமே ஃப்ரீடம் இல்லைங்க. அவங்க மேம், திமுகவோட 5 ஆண்டு ஆட்சி காலம் வந்து எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? நான் எப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நார்மலா இருக்கு, எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரேப் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஆபத்து மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரேஷனில் அவங்க கொடுக்குற காசு அது சொல்லி சொல்லி காட்டுவார். நாங்கள் வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்கோம், ஆனால் அந்த ஃப்ரீ பஸ் நிற்குதான்னு கேட்டால் நிற்கிறதே கிடையாது. ஆக்சுவலி ரெட்டில்ஸ்க்கு பஸ் கிடையாது, மாதாவரம்க்கு சொல்லவா வேணும். அந்த புத்துக்கோயிலான போய் காலேஜ் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் கூட பஸ்ஸே வரதில்லை. 1/2 hour நிற்கிறேன், 1 hour நிற்கிறேன். அதுக்காகவே 10 மணி காலேஜுக்கு 6 மணிக்கு போய் நின்னா தான் அந்த பஸ் பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் எங்கே சொல்கிறது? அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து அவங்க கொடுக்குற காசுமே போகிறது கிடையாது. அவங்க பொங்கல் காசு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் போகிறது. அரிசி நல்லா இல்லை, சக்கரை நல்லா இல்லை. சரி, அப்போ புரியல எனக்கு. அப்போது மிடில் கிளாஸ் இருக்கவங்க என்ன தான் பண்ணுவாங்க? சரி, கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஓகே, அதில் டேக்ஸு கிக்ஸ்ன்னு போட்டு தீர்த்திடுறீங்க, எது பண்ணாலும் ஒன்று சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்து ஓட்டு கேட்குறவங்க மட்டும் நாங்கள் உங்களுக்கு அது பண்ணியிருக்கோம், ஃப்ரீ பஸ் விட்டுருக்கோம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம். அவரை வந்து நம்ம எடுத்து எந்த ஸ்பீச்சும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலுமே வந்து ஒரு பெரிய டான் அவர், ஓகேவா? அவர் வந்து எப்படி நம்மளை போட்டு அடிப்பார்லாம், நம்மளால அவருக்குள்ள நம்ம நிற்கக்கூட கூடாது. அவர் வந்து ஒரு ஹீரோ, அவரு நினச்சிக்கிறாரு அவர் வந்து ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ, அந்த நாட்டுக்கு அவரோட சூப்பர் ஹீரோ. அவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. அவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி. அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, அது மிலிட்ரி மேன் நடந்து வர மாதிரி அப்படிலாம் பண்ணுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி இந்த ஆட்சி நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து அவருக்கு எத்தனையோ வருஷம் போட்டு 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 ஏமாந்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக சொல்கிறேன், அவருக்கு வந்து ஓட்டு போட்டு நம்ம யாரும் போட மாட்டாங்க, அது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வந்து அவர் வந்து அவர் மீட்டிங்க்கும் வந்து காசு கொடுத்து தான் கூப்பிட்றாங்க. இது வெளில வந்துச்சு. கேவலம் இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ற பொண்ணுகிட்ட போய் காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எங்க போறது? 5 வருஷமா ஆட்சியில் இருக்காரு, அவர்கிட்ட இல்லாத காசே இல்லை. ஏன் ஒரு நாட்டே வாங்குற அளவுக்கு காசு இருக்கு. அப்போ எதுக்கு ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய், 1000 ரூபாய்னா அவருக்கு ஒரு காசே கிடையாது. அதெல்லாம் கொடுத்து ப்ரமோஷன் பண்ண வைக்கிறாங்க. மிச்சர் கொடுக்குறாங்க, போயிட்டு மிச்சர் தனி பேக்கெட் கொடுக்குறாங்க, அதுக்கும் போறாங்க மக்கள். ஏன் போறாங்கன்னா அவங்களோட தொண்டன். இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் திமுகவுடைய ஃபேனா இருப்பாரு. ஏன்னா வந்து அது காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. நம்ம காலங்காலமாக ஜாக்கி செடி யூஸ் பண்ணுற மாதிரி, சரி எதுக்கு இன்னொரு செட்டி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் திமுக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஆசை, போய் வாங்கி வச்சுக்கோமே. காலங்காலமாக வாங்குறோமா, என்ன ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்க வேண்டியது. அதே மாதிரி தான் சரி அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறாங்க, சரி போட்டு விடலாமா டிஎம்க்கு, அப்படி தான் இப்போ போட்டு விடலாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா போட்டு ஒன்றுமே இல்லை. எங்கள் ஃபேமிலி கீழே தான் இருக்குது, மேலே வந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த தடவை கண்டிப்பாக நடக்காது. இந்த தடவை விஜயனா வருவார், ஸோ சேஞ்ச் பண்ணுவார். நீங்க போட்டு பாருங்க ஒரு தடவை. என்ன இத்தனை 5 வருஷம் ஏமாந்தீங்க, அவர் ஏமாத்த மாட்டாரு. போட்டு பாருங்க. எதை வச்சு மேம் சொல்றீங்க இந்த வாட்டி ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு? திரும்ப 2026 மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைப்போம்னு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? அவங்க இது சொல்றது ஒரே ஒரு காரணம். நிறைய இன்சிடென்ட் நடந்தது, நிறைய மக்கள் வந்து இறந்தாங்க ரீசெண்டா கரூர்ல. அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிபிஐ மூவி பார்த்துட்டு வந்து அவர் அதை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய ஆக்டிங். எனக்கு புரியலங்க. இப்போ விஜய் அவருக்கு தெரியாத ஆக்டிங் ஆங்க. அவரு பெரிய லெவல் ஸ்டார். அவரே ஆக்ட் பண்ணாமல் நார்மலாக ஒரு சேவை செய்யணும் இருக்காரு. ஆனால் அவங்க வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய காசு இருக்குது.
இங்க வந்து காசு இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும். அவர்கிட்ட உண்மையிலே அவர்கிட்ட காசு இருக்கு, அவரால் காசு கொடுத்த மக்களை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த அப்படி கிடையாது. ஏன்னா இந்த தடவை எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்க பாட்டியே வந்து ஒரு டிஎம்கே ஃபேன் தான். பட் இப்போ வந்து இல்ல நம்ம மாத்தணும், நம்ம வீடியோ இப்படி இருக்கு, நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வந்தால் தான் மாறும், அவர் வந்தா கண்டிப்பா மாறும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எல்லாருமே அவருக்கு பண்ணுங்க. ஏன்னா நமக்கு சேஞ்ச் வேணும்ல, ஒரு சேஃப்டி வேணும்ல, ஒரு ஒரு படிக்கிறனால படிக்க ஸ்காலர்ஷிப் வேணும், ஒரு நல்ல ரேஷன் கார்டு அரிசி வேணும், ரோடு நல்லா இருக்கணும், ஒரு நாடு வந்து எப்படி இருக்கணும், ஒரு ப்ராப்பராக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், ஒரு மணிக்கு வெளில போக கூட சேஃபாக இருக்கணும், ஒரு நல்ல நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போகணும், ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரி தான் சொல்கிறீங்களே தவிர எதுவுமே ஃப்ரீடம் இல்லைங்க. அவங்களை எதுக்கு நம்ம பேசக்கூட முடியாது, பேசணும்னா ஆள் வச்சு அடிக்கிறாங்க. என்ன இது எனக்கு புரியல. எதை வச்சு மேம் சொல்றீங்க திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா நல்லாட்சி பண்ணுவாருன்னு? அவர் நிறைய விஷயத்துல வாய்ஸ் ஓவரே கொடுக்க மாட்டேங்கிறாரு. திருப்பரங்குன்றம் இஷ்யூலாம் அவர் வாய்ஸ் ஓவரே கொடுக்கல. சோ அதை எதை வச்சு கொடுக்க? விஜயை பொறுத்த வரைக்கும், விஜயண்ணாவை பொறுத்த வரைக்கும் வாய் பேச்சு கிடையாது, செயல். அவரே சொல்லியிருக்காரு. அவர் வந்து எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. நிறைய ஃபண்டு பண்றாரு, வெளியில வர மாட்டேங்க. ஏன்னா அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்காங்களா இன்னொருத்தவங்க தெரியக்கூடாது. அதுதான் அது வந்து திமுக கிட்ட கிடையாது. ஒரு அரிசி மூட்டை எத்தனை போய் வச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் 10 கேமரா. அது ஒரு லட்டு கொடுக்குறாங்க ப்ரோ, உங்களுக்கு வீட்டுக்கிட்ட லட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோ கேமரா. அதுவும் குட்டி குட்டி பசங்க, வீட்டில் இருக்க பசங்களெல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டு 200 ரூபாய் கொடுக்குறேன். அந்த ஐயோ கடவுளே, அந்த எலெக்ஷன் கூட்டம் சேர்க்கறது என்ன மாதாவாரத்துல கேட்டு பாருங்க, எல்லாத்துக்கும் காசு 500 ரூபாய் கொடுக்குறாங்க சின்ன சின்ன பசங்களுக்கு. அவங்க எல்லாரும் போறாங்க. ஏன்னா அவங்க மக்களை தப்பு சொல்லல, ஏன்னா அவங்களுக்கு அந்த காசு அந்த டைம்ல தேவைப்படுது. அவங்க மிடில் கிளாஸ், அதனால அவங்க போறாங்க. அதனால இவங்க பெரிய ஆட்சிலாம் கண்டிப்பா சொல்றேன். இந்த தடவை திமுக எல்லாம் வர சான்ஸே கிடையாது ப்ரோ. மக்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மேக்ஸிமம் விஜய் தான். அவர் மட்டும் ஓட் போட்டனா வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலே இருக்கும் ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் வந்து டைரக்டா சிஎம் போஸ்ட் நின்று வின் பண்ணிட்டா ஒரு ஹிஸ்ட்ரி பேசுவோம். ஏன்னா அவர் நல்லா பார்த்துப்பாரு ப்ரோ. அவருக்கு வந்து பேச்சு சும்மா பேசுறது, இந்த அடிதடி இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து செய்யணும், மக்கள் நல்லா செய்யணும். அவருக்கு வந்து என்னன்னா நம்மளா அவங்களால தான் நம்ம நல்லா இருக்கும், ஒரு நல்ல வீட்டில் இருக்கும், நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும். அதுதான் அவருக்கு.